அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். இது எல்லாரும் உலக அளவுல, இந்திய அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்க மௌனம் விரதம் இருக்கிறது, இது நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமா இருக்கும். அத செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது காலையில கொடியேத்தும்போது 11 அந்த டைம்க்கு நம்ம செய்றது, தேசத் தலைவர்களையும், தேசத்துக்காக பாடுபட்டவங்களையும் கௌரவிக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, புதுவிதமான ஷார்ட்ஸ்கள் போகுது. லைவ் வரலான்னு பார்க்குறேன். நாளைக்கு, அதாவது இன்னைக்கு 3 மணிக்கு லைவ் வர விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி நான் டிசிஷன் எடுத்துக்குவேன். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். 3 மணிக்கு வரத்துக்கு விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. குறைஞ்சது 20 கமெண்ட் வந்ததுன்னா, கண்டிப்பா நான் ஆன்லைன்ல இருப்பேன்றது உறுதியளிக்கிறேன். அ உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லைவ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பஞ்சாங்கத்துக்கு போனோம்னா, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 15/8/2025 விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு அம்மனுக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு. அம்மனுக்கு உண்டான பாடல நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. திதி பார்த்தீங்கன்னா, தேய்பிறை சஷ்டி திதி காலையில 2 மணியோட முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு சப்தமி திதி இருக்கு. நாள் முழுக்க சப்தமி திதி தான். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் காலையில 7:35 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க பரணி நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, அமிர்த யோகமும், சித்த யோகமும் இருக்கு. சுப காரியங்கள செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. திதி அந்த அளவுக்கு சரியா இல்ல. சப்தமி திதியில சுப காரியங்கள்ல அந்த அளவுக்கு ஏற்றதா இல்ல. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசிக்கு இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:56க்கும், சூரியன் மறைவு மாலை ஆ 6:30க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 9:45 முதல் 10:45 வரை இருக்கு. மாலை 4:45 முதல் 5:45 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலையில 10:39 முதல் 12:13 வரை. யமகண்டம் மதியம் 3:21 முதல் 4:55 வரை. குளிகை பார்த்தீங்கன்னா, காலையில 7:30லேருந்து 9:05 வரைக்கும் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றதில்ல. ஆயுதம் பயன்படுத்த, நோயாளிகள குளிக்க வைக்க, கதிர் அறுக்க, அந்த மாதிரி விஷயங்கள, நல்ல காரியங்கள செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு பக்தி, ரிஷப ராசிக்கு பாசம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு பகை, சிம்ம ராசிக்கு விவேகம், கன்னி ராசிக்கு பாராட்டு, துலாம் ராசிக்கு பிரீத்தி, விருச்சிக ராசிக்கு உயர்வு, தனுஷ் ராசிக்கு வரவு, மகர ராசிக்கு தடங்கல், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு இன்சொல். இதை ஷார்ட்ஸாக போட்டிருக்கு. அதை பாருங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வர வர தான் எங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும். அது உதவியாக இருக்கும். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசியிலே சந்திரன் இருக்காரு. நாளை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சின்னதாக பதட்டமும் கலக்கமும் இருக்கத்தான் செய்து. நாளை பொறுத்தளவுக்கும் உங்களோட பொறுமையும் நிதானமும் இருந்ததுன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எந்த ஒரு நாளில் இன்னைக்கு சுப முயற்சியை சார்ந்திருக்காதீங்க. தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அது இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு சாமர்த்தியமா செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் தீர்க்கறதுக்கு முடிவு பண்ணுங்க. எந்த ஒரு பெரிய விஷயமும் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பா இருக்கு. உங்க மீது நீங்க நம்பிக்கை வச்சு வேலைகளை செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. நம்புறவங்கள கழுத்த இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகளை நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம நாள கொண்டு போகலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமா இருக்கும். பேசுற விதங்கள் தவறா இருக்கு. அதே மாதிரி பேசுற வார்த்தைகளும் தவறா இருக்கு. அது உறவுல நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்து பேசுங்க. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போங்க. அமைதியா நாள கொண்டு போறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒண்ணா தான் இருக்கு. அதே கொஞ்சம் இடைவெளி எவ்வளோ கேப்புன்னு தெரியாது. திடீர்னு அதிக செலவாகலாம். பணத்த கவனமா கையாள்றது செலவுகளுக்கு உதவியா இருக்கும். சேமிக்கலனாலும் பரவால்ல. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்தப்படாம நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட வடக்கு திசை பார்த்தீங்கன்னா வடக்கு,
அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, நி அ பீச் கலரா இருக்கு. நாள உங்களுக்கு சாதகமாவும், பொறுமையாவும் கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அமைதியும், நிதானமும் இன்னைக்கு அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால சில பயமும், சில பதட்டமும் இருக்கத்தான் செய்யும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே எதார்த்தமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். செய்ற விஷயங்கள யோசிச்சு திட்டமிட்டு செய்ங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டத்தோடையோ, அவசரப்பட்டோ செய்யாம இருக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கத்தான் செய்யும். உறவினர்கள் வருகையால பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி பிரச்சனைகள் இருக்கு. பண விஷயத்துல பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் பெரிய அளவுல சாதகமா இல்ல. சின்ன சின்ன பலன்கள் தான் இருக்கு. வேலை பளு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும், சவால்களையும், தடைகளையும் சமாளிக்கிறதுக்கு வழிமுறைகள தேடி, அத சரியா பயன்படுத்தி, நாள புத்திசாலித்தனமா கொண்டு போனீங்கன்னா, பாதிப்புகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்லிணக்கம் குறைவா தான் இருக்கு. நீங்க அனுசரிச்சு போக வேண்டியது கட்டாயமா இருக்கு. அவங்களால உங்களோட வார்த்தைகள புரிஞ்சுக்கிறதுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால உங்களோட கருத்துக்கள தெளிவா எடுத்து சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கள மதிப்பு குடுத்து பேசுனீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதிக்கான அதிர்ஷ்டம் கிடையாது. அதாவது நீங்க எதிர்பார்த்த பணம் நேரத்துக்கு கிடைக்காது. அதே மாதிரி பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டிய அவசியமா இருக்கு. நாள பொறுமையா பண விஷயத்துல இருங்க. எந்த ஒரு முடிவும் பணம் சம்மந்தமா எடுக்காதீங்க. ப அ குழப்பமான மனநிலையில பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால கண்கள்ல எரிச்சல் ஏற்படலாம். செரிமான பிரச்சனைகளும் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல கலர். நாள புத்திசாலித்தனமா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு சந்தோஷமும் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட நல்ல தன்னம்பிக்கையும், உறுதியும் நெறைய இருக்கு. வரவுகளும் எதிர்பார்த்த பணவரவு, பார்க்காத பணவரவும் இன்னைக்கு நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுக்கு நல்ல ஒரு அமைதியும், மகிழ்ச்சியும் நிலவும். சில முக்கியமான முடிவுகள நீங்க எடுக்கலாம். குடும்பத்தில சந்தோஷங்கள் இருக்கு. உறவினர்கள் வருகையால சந்தோஷம் இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும். நாள சாதகமா கொண்டு போறதுக்கு பாதிப்புகள் இல்ல. தொழில் வேலையில நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமா இருக்கிறனால, எத பத்தியும் கவலைப்படாம நாள கொண்டாடுங்க. லீவு வேற ஜாலியா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களுக்கு உங்களோட வேலைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லீவா இருக்கலாம். இல்ல வீட்ல இருந்து வேலை செய்றதா இருந்தாலும் ஏற்றதா இருக்கும். தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் தரா மாரி தான் இருக்கு. ச பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான பலன்கள் வேலையில இருக்கு. திருப்தியான மனநிலையோட உங்களோட வேலைகள செய்வீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம நாள கொண்டு போகலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கு. குடும்பத்தோட வெளியில போறதுனால, குடும்பத்தோட மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் இருப்பீங்க. மனசு விட்டு பேசலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஆ இனிமையான தருணங்கள அனுபவிக்க ஏற்ற நாள். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பங்கு வர்த்தகம் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அதே அளவுல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிக அளவுல சேமிக்கலாம். வரவு அதிகமா இருக்கு. அத அப்படியே சேமிச்சீங்கன்னா, எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும். பணம் சம்பந்தமா முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சின்னதா கேஷுவலா இருந்தாலே போதும். தேவைப்பட்டா தியானம் செய்யுங்க. ரிலாக்ஸா இருங்க. அதுவே உங்களுக்கு இன்னைக்கு போதுமானதா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதகமும் இல்ல. திட்டமிட்டு அழகா செம்மையா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக ராசி. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாவும், பிரமிப்பாவும் இருக்கும். அந்த அளவுக்கு தெளிவும் அதாவது நெளிவு சுளிவெல்லாம் பார்த்து உங்களோட காரியங்கள செய்வீங்க. செய்ற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள குடுக்கறனால, நல்ல ஒரு திருப்தியான மனநிலை இருக்கு. வேலையிலயும், தொழில்லயும் நல்ல ஒரு புதிய யுக்திகளையும், நல்ல ஒரு புதிய ஆஃபர்களையும் போட்டு, அதிக அளவுல லாபம் பெறதுக்கும், வளர்ச்சிக்கும் உதவியான நாளா இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. இன்னைக்கு லீவுங்கிறனாலயும் சரி, ஆ அ கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறனால நண்பர்கள் எல்லாம் உங்ககிட்ட இன்னைக்கு பேசி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். குடும்பத்தோடையும் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மனசு விட்டு பேசலாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சிக்கான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள உங்களுக்கு சாதகமா செதுக்கிக்கிறது உங்க கையில இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல இன்னைக்கு லீவா இருந்தாலும், அதன் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. நீங்க இன்னைக்கு பயன்படுத்துற புதிய யுக்திகள் வேலையில முன்னேற்றத்துக்கும், ஆ தொழில்ல லாபத்துக்கும் அதிக உதவியா இருக்கு. வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. நாள தொழில்ல சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப நல்லுறவு பேண இன்னைக்கு வந்து தொணக்கூட அனுசரிச்சு போவீங்க. எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நெருங்கியவங்க கூட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள பார்த்து பேசுங்க. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உறவு தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. வெளியில போக வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை தரும். பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாவே இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. அதிக அளவுல சேமிக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குடும்பத்துல சின்னதா மருத்துவ செலவு இருக்கும். மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்களோட அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலரா இருக்கு. நாள கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல பொறுப்புகள் அதிகமா குடுக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பிரஷர், கலக்கம் இருக்கத்தான் செய்யும். எத ஒரு பத்தியும் பெருசா எடுத்துக்காம, நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட வளர்ச்சிகள அடையறதுக்கும், அதுக்கு தடையா இருக்கிற விஷயங்களுக்கும் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நீக்கி பொறுமையா உங்களோட வேலைகள எதார்த்தமா செஞ்சு, அத முழு எந்த ஒரு இடைவெளியும் நீக்கி வளர்ச்சி பெறதுக்கு நாள பயன்படுத்திக்கங்க. செய்ற செயல்கள், காரியங்கள் என்னதான் தவறுகள் இருந்தாலும், பொறுமையா அ 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ங்க. பின்விளைவுகள யோசிச்சு செய்றது நல்ல ஒரு பலனை தரா மாதிரி இருக்கு. உறவினர்களுக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கலாம். எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. நாள பொறுத்தளவுக்கு ஆன்மீகத்துல ஈடுபட்டீங்கன்னா, மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு போறது மகிழ்ச்சியை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல இருக்கிற சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுகிட்டு பொறுமையா செய்யுங்க. ஆ பதட்டத்துல எடுத்தோம் கவுத்தோம்னு செஞ்சு தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பாதிப்பு இல்லாம உங்களோட வேலைகள சரியா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நல்லிணக்கம் இல்ல, குறைவா தான் இருக்கு. நீங்க சொல்றத தொணைக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. பசங்களால ஏற்படுற பிரச்சனைகள்ல உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அத தவிர்த்துட்டு நாள வந்து மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போக முயற்சி செய்யுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சாதகமான நாள் இல்ல. வரவு கம்மியா தான் இருக்கு. பணத்த கவனமா செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கரெக்ட்டா நேரத்துக்கும் ஆரோக்கியமான சாப்பிடுறது நல்லது. அ மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட அ திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலர். நாள அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே கலக்கத்தையும், பயத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்களே ரொம்ப மந்தமா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நாள மட்டும் உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு ரொம்பவே பொறுமையும், நிதானமும் தேவை. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தடைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நேரமும், கவனமும் முழுசா செலுத்தி அந்த காரியங்கள செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டிக்காம பொறுமையா இருக்கிற சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். செய்ற காரியங்கள்ல ரொம்பவே கவனம். பொறுமையா செய்ங்க. யோசிச்சு செய்ங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு கூட யாரையாவது உதவிக்கு வச்சுக்கிட்டு, அவங்க உதவியோட உங்களோட செயல்கள செய்றது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கு. மனசுக்கு வருத்தமான நாளா தான் இருக்கு. மந்தமான நாளா இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு உங்களோட காரியங்கள தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அடுத்தவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது மனசுக்கு திருப்தியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தொணக்கூட கண்டிப்பா இன்னைக்கு அனுசரிச்சு போ வேண்டியதா இருக்கு. உங்க மனசுல இருக்க பதட்டத்தையும், குழப்பத்தையும் தொணக்கிட்ட கோபமா வெளிக்காட்டாம, நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போகும். தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்கிறதுக்கு வாக்குவாதங்கள தவிர்க்கணும். அமைதியா விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இல்ல. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கவனமா செய்ய வேண்டியது அவசியம். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண இழப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லன்னா சளி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வுக்கு நேரம் இல்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைச்சா ஓய்வு எடுக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். அதாவது பர்பிள் கலரா இருக்கு. நாள அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். இனிமே ஏஐ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி போடுறதா இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராசி பலன் 2 நிமிஷம் தான் ஒரு ராசிக்கு. ஏன்னா நிறைய கதை சொல்கிற மாதிரி இருக்குன்னு ஷார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற வார்த்தைகள் வரும். இன்னைக்கு லைவ் வர விருப்பம் இருக்கவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு பண்ணுங்கள். குறைஞ்சது 20 கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன லைவில் எதிர்பார்க்க முடியும் 3 மணிக்கு. மற்ற நேரங்கள்லாம் முடியாது. இது உங்களுக்கான பலன் தர விதமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்பில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதுலேயும் சரி குறைவான இன்னொரு ஆஃபரும் போட்டிருக்கேன். 5 நிமிஷத்துக்கு ரூ. 50 தான். அதையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கமெண்ட் பண்ணலாம். அதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம்.